ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவ் கிச்சன் உலகம். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர் டை தான் பார்க்க போகிறோம். அது 3 ஹேர் டை வந்து நம்ம பார்க்க போகிறோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து ஹேர் டை ஆயில் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்க பொருள் பாருங்களேன். மருதாணி இலை, சின்ன வெங்காயம், பெரிய நெல்லிக்காய், அதே சமயத்தில் கரிசலாங்கண்ணிக்கீரை, அப்புறம் பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி இலை, அதுக்கடுத்தது செம்பருத்தி பூ எடுத்துருக்கோம், கருவேப்பிலை இலை, அப்புறம் வெந்தயம், கரிஞ்சீரகம். இந்த பொருள் மட்டும் தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க. கரிஞ்சீரகம் மட்டும் 2 ஸ்பூனும், வெந்தயம் 2 ஸ்பூன் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்ல செக்கில் வாங்கின எண்ணெயை எடுத்துக்கோங்க. அதில் வந்து நல்லா பிராண்டடாக இருக்கணும். அதை வந்து ஒரு 1/2 லிட்டர் நான் எடுத்தேன். இதை வந்து நம்ம ஒரு இரும்பு கடாயில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச எல்லா பொருட்களையுமே வந்து அதாவது சூடு அப்படி போட்டு அதனால் சிம்மில் வச்சு நீங்கள் போட்டுருங்க. இப்போ எல்லா பொருட்களையும் 1 பை 1 வந்து போட்டு நல்லா வந்து ஒரு 20 நிமிஷம் ஆகும் இந்த எண்ணெய்க்கு வந்து நமக்கு காய்ச்சி எடுக்கிறதுக்கு. இதில் நம்ம சேர்த்துருக்க அத்தனை பொருட்களுமே பார்த்திங்கன்னா உங்களுடைய முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே சூட் ஆகும். அதே சமயத்தில் முடி கொட்டாது. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா டவுட் என்ன அப்படின்னா, என்ன தான் பண்ணுறது, ஹேர் வந்து ஃபால் ஆகுது, அதை வந்து எப்போ ஸ்டாப் பண்ணுறது, அதே சமயத்தில் வந்து ஹேர் க்ரோத் எப்படி பண்ணுறது அப்படின்னு நிறைய வந்து கன்ஃபியூஷனாக இருக்காங்க. அதே சமயத்தில் க்ரே ஹேரையும் நம்ம எப்படி வந்து மறைக்கிறது, எல்லாத்துக்குமே முடிஞ்ச அளவுக்கு சூட் ஆகிற ஹேர் டை என்ன, அதுதான் இப்போ நான் போட்டிருக்க இந்த 3 ஹேர் டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக ஒரு 90% வந்து எல்லாத்துக்குமே சூட் ஆகும் தான். இதில் பண்ணும்போது உங்களுக்கு நிச்சயமாக சைட் எஃபெக்ட் வராது. அதே சமயத்தில் என்னென்னா நல்லாவே ஹேர் க்ரோத்தும் ஆகும். க்ரே ஹேர் வந்து நிரந்தரமாக பெர்மனண்ட்டாகவே உங்களுக்கு வந்து பிளாக்காகவும் ஆகும். இந்த ஆயில் வந்து நீங்கள் தேய்ச்சிட்டு வரும்போது உங்களுக்கு க்ரே ஹேர் முழுசுமே பிளாக்காக மாறிடும். இதை நல்லா வந்து அந்தளவுக்கு வந்து 20 நிமிஷம் ஸ்லோவில் வச்சே பாருங்கள், ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா ஆறின பின்னாடி ஓவர் நைட்டு நீங்கள் விட்டுட்டு மறுநாள் இப்போ நான் எடுத்துகிட்டு ஒரு கிளாத்தில் வச்சு நல்லா புழிஞ்சு பாருங்கள். நான் எடுக்கிறேன். இதே மெத்தடில் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த ஆயிலை வந்து நல்லா ஆறின பின்னாடி ஒரு நல்லா ஏர் டைட்டாக இருக்கிற கிளாஸ் பாட்டிலில் நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெயிலில் வச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து ஃபர்ஸ்ட் நாளே நல்லா நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்து உங்களுடைய ஹேரில் வந்து ஒரு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மறுநாள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வாங்க. முடி வந்து டேண்ட்ரஃப் ப்ராப்ளமாக இருக்கட்டும், ஹேர் ஃபாலாக இருக்கட்டும், இல்லை வந்து ஸ்ப்ளிட்டிங் ப்ராப்ளம், இல்லை பால்னஸ் ப்ராப்ளம், எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த ஆயிலுக்கு வந்து சரியாயிடும். அதே சமயத்தில் இன்னொன்று என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து உங்களுடைய ஹேர் வந்து லேஸாக இருக்குது அப்படின்னா நல்லா திக்னஸாகவும் வளரும். கண்டிப்பாக நீங்கள் தைரியமாக இந்த ஹேர் டை ஆயிலை வந்து யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் நாளே மாத கணக்கிலே உங்களுக்கு க்ரே ஹேர் முழுசுமே நல்லாவே நிரந்தர பிளாக்காக மாறிடும். வருஷக்கணக்கில் நீங்கள் ஹேர் டை அடிக்கணும்னு அவசியமே வராது. ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தது நம்ம ஒரு ஹேர் டை வந்து பார்க்கலாங்க. இப்போ வந்து இந்த ஹேர் டையும் உங்களுக்கு நல்லா சூட் ஆகிற ஹேர் டை தான். ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்தால் 2 ஸ்பூன் மட்டும் கரிஞ்சீரகம், 2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்குவோம். அதே சமயத்தில் வந்து 2 ஸ்பூன் வந்து டீ பவுட்ரு போட்டுக்கலாம். இந்த 3 பொருட்களையுமே வந்துட்டு நல்லாவே வந்து கரகரப்பாக அரைச்சி நம்ம எடுக்கணும். இது வந்து நீங்கள் நைஸாக அரைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சும்மா லைட்டாக கரகரப்பாக அரைச்சிங்கன்னா போதும். இதை வந்து நம்ம ஒரு லிக்விடு நம்ம ரெடி பண்ண போகிறோங்க. இதுதான் உங்களுக்கு வந்து ஹேர் டைக்கு நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு லிக்விடுன்னு கூட சொல்லலாம். இதை வந்து நல்லா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா கொதிக்கட்டுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்ச அதாவது கரகரப்பாக நம்ம அரைச்சி வச்ச அந்த பவுடரை வந்து நம்ம அதில் போட்டுட்டு நல்லா கொதி வரணுங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட். நல்லா கொதித்து வரும்போது ஒரு 1/2 டம்ளராக வந்து உங்களுக்கு மாறி வரணும். ஏன்னா இந்த பவுடர் வந்து உங்களுக்கு முடிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரிஞ்சீரகம்லாம் வந்து நல்லா வந்து ஹேர் க்ரோத்தும் ஆகும். அதே சமயத்தில் ஹேர் டை அதாவது ஹேர் வந்து நல்லா கருப்பாக இருக்கிறதுக்கு யூஸாக இருக்கும். இப்போ வெந்தயம் வந்து உங்களுக்கு நல்லா வந்து பொடுகு தொல்லை அதாவது டேண்ட்ரஃப் இல்லாமல் பார்த்துக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா முடி வந்து ரொம்ப ஷைனிங்கும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து நல்லா நம்ம ஓரளவுக்கு கிளறி 1/2 டம்ளராக பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். எப்போவுமே வடிகட்டுறதுக்கு தனியாக ஒரு ஜல்லடையோ இல்லை ஒரு காட்டன் துணியோ இல்லை வந்து ஒரு ஜார்ஜெட் துணியை எடுத்துகிட்டு அதில் வந்து நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்குவோம். இதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு 2 பொருள் மட்டும் இது கூட ஆட் பண்ணி
இந்த கடையை வந்து நம்ம செய்ய போகிறோங்க. இதை வந்து வடிகட்டிக்கோங்க ஃபஸ்ட்டு. எப்போவுமே இதுக்குன்னு தனியாக வந்து பாத்திரம் யூஸ் பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் குக்கிங்க்கு எப்போயுமே யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து நமக்கு ஹேர் டை அப்படின்னா அதுக்கு தகுந்த பாத்திரங்களை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் குக்கிங்க்கு யூஸ் பண்ணாதீங்க. இப்போ இது பாருங்கள், நான் வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு வந்து ஒரு இரும்பு கடாய் வந்து நமக்கு தேவைப்படும். இரும்பு கடாயில் வந்து 2 ஸ்பூன் மட்டும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2 ஸ்பூன் மட்டும் நெல்லிக்காய் பவுடர் வந்து நம்ம எடுத்துக்குவோம். பெரிய ஸ்பூன் அப்படின்னா இந்த மாதிரி 1 ஸ்பூன் எடுங்க, சின்னதுனா 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நெல்லிக்காய் பவுடர் தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். அதுக்கடுத்தது வந்து ஹென்னா பவுடர் எடுத்துக்கோங்க. இது வந்து பெருசுனா நீங்கள் வந்து 1 எடுத்துக்கோங்க, சின்னதுனா 2 எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம எடுத்து வச்ச லிக்விடை வந்து அதில் அப்படியே நீங்கள் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு கைவிடாமல் அப்படியே கிளறிக்கிட்டே வாங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. எப்போவுமே ஒரு 10 நிமிஷம் நல்லாவே கிளறிக்கிட்டு வாங்க. கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறது தெரியும். நல்லா கிளறுங்க. இது ஹென்னா பவுடரும் நெல்லிக்காய் பவுடரும் உங்களுக்கு வந்து முடியை வந்து கருமை நிறமாக்கும். அதுக்காக தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். இந்த லிக்விடும் உங்களுக்கு முடி வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். அதனால தான் அந்த லிக்விடை நம்ம ரெடி பண்ணணும். இப்போ இதை அப்படியே கிளறிக்கிங்க. இப்போ நான் எடுத்துகிட்ருக்க மெஷர்மெண்ட் படி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா உங்களுடைய க்ரே ஹேர் முழுசு நல்லாவே பிளாக்காக கவரேஜ் பண்ணி கொடுக்கும். இப்போ இதை நம்ம நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 8 ஹவர்ஸ் அப்படி விட்டுருங்க. ஓவர் நைட் கூட நீங்கள் விடுங்க. எவ்வளோக்கு நீங்கள் வந்து லாங்காக விடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து கருமை நிறம் நல்லாவே கிடச்சிரும். இது நல்லா பாருங்கள், கருன்னு ஆயிடுச்சு. இதை வந்து அவங்களுடைய ஹேரில் வந்து நல்லா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நாளே. அப்படி இல்லைன்னா நல்லா வந்து ஒரு கிளாத் வச்சு நல்லா அவங்களுடைய ஹேரை நல்லா தொடச்சி எடுத்துட்டு பின்ன வந்து இதை வந்து இந்த ஹேடையை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது ஸ்கேல்பில் பற்றுமோ இல்லை அதாவது ஃபேஸை தவிர ஹேரில் எங்கே வேணாலும் நீங்கள் தடவிக்கலாம். ஒரு சைடு எஃபெக்ட்டும் நிச்சயமாக வராது. இதை காய வைங்க. நல்ல தலையை வந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஆகுது ஒரே இடத்துல உட்காந்து காய வச்ச பின்னாடி ஹேர் வாஷ் பண்ணுங்கள். இப்போ ஹேடை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு வேலை செய்யும்போது உங்களுடைய அதாவது ஹேரில் ஸ்வெட்டிங் வந்து உங்களுடைய ஃபேஸை வந்து டேமேஜ் பண்ணி விட்டுரும். ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே ஹேடை போட்டால் இடத்துல வந்து நீங்கள் உட்காந்துடுங்க. நல்லா காஞ்ச பின்னாடி ஹேர் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா 2 ஹவர்ஸ் கழித்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் மறுநாள் கூட ஷாம்பு வாஷ் வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ 3ஆவதாக வந்து நம்ம என்ன கடை பார்க்க போகிறோன்னு பார்க்கணும். இதுவும் நல்ல சூப்பரான ஒரு கடைங்க. அதாவது உருளைக்கிழங்கோட தோல், அதுக்கடுத்து மருதாணி இலை, கருவேப்பிலை, இது முருங்கை இலை, இந்த 3 பொருட்களையுமே வந்துட்டு நல்லா வெயிலில் வந்து உலர்த்திடாதீங்க. நிழல்லே நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 2 நாள் விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி வந்து காஞ்சு போயிடும். இதை வந்து நல்லா வந்து கருக வைக்கணும். அதுதான் நமக்கு நல்லா வந்து முடிஞ்ச வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு, ஏன்னா நீங்கள் ஸ்பீடாக வச்சிங்கன்னா புகையச்சல் ரொம்ப ஜாஸ்தி வந்துடும். மூடி போட்டு கூட நீங்கள் சீக்கிரமாக வறுத்து எடுத்துடலாம். நல்லா கருமை நிறமாக வர வரைக்கும் வறுத்துருங்க. முருங்கை இலையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே அயன் வந்து நிறைய இருக்குது. நீங்கள் இப்போ குழந்தைகளுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் முருங்கை இலையை கொடுங்க. அதே சமயத்தில் நல்லாவே அதாவது முருங்கை இலை பார்த்திங்கன்னா எல்லா கீரையை விட அதில் எல்லா சத்துக்களும் ஜாஸ்தி இருக்குது. அதை நீங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணிவிட்டு வாங்க. சின்ன வயசுலேருந்தே வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுடைய முடி பார்த்திங்கன்னா இயற்கையாகவே கருமை நிறமாகவே இருக்கும். கருவேப்பிலையிலையும் அதே மாதிரி தான் உங்களுக்கு. இப்போ வந்து பொட்டேட்டோ ஸ்கின் எடுத்துருக்கணும், அது கருமை நிறம் கொடுக்கணுங்கிறதுக்காக இப்போ ஒரு கட் பண்ணி வச்சு பாருங்கள். அந்த ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கருப்பாகிடும். அதனால தான் இப்போ வந்து இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டால் எப்படின்னாலும் உங்களுக்கு ரொம்ப நைஸாக அரைக்காது. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் தான் நான் அரைச்சி எடுத்தேன். ஆனாலும் திப்பியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஜல்லடை வச்சு நம்ம ஜலிச்சுக்குவோங்க. இப்போ ஜலிச்சு எடுத்த பின்னாடி மிச்ச பவுடரை என்ன பண்ணுறதுன்னா, நீங்கள் கொஞ்சம் வெயிலில் வச்சுட்டு ஒரு கிளாஸ் பாட்டிலில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எப்பப்போ தேவையோ அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் நம்ம இப்போ எடுத்து நம்மளுடைய ஹேர் எவ்வளவு லென்த் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து இதை வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த ஹேடையை. இது எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் வராது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா
இதை வந்து நீங்கள் ஆயில் சேர்க்காமல் கூட நீங்கள் ட்ரை பவுடராகவே நீங்கள் ஒவ்வொருத்தருக்கு ஆயில் பிடிக்காதவங்க நீங்கள் தொடச்சி பாருங்கள், அப்படியே க்ரே ஹேர் நல்லாவே பிளாக்காக இருக்கும். இப்போ நமக்கு இது வந்து இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிட்டேன். என்ன 2 ஸ்பூன் போதும். 2 ஸ்பூனுக்கு வந்துட்டு நான் கொஞ்சம் கேஸ்டர் ஆயிலும், அதாவது சம அளவில் கேஸ்டர் ஆயில் கொஞ்சம், அப்புறம் கோகோனட் ஆயில் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து கேஸ்டர் ஆயில் வந்து உங்களுக்கு ரொம்ப குளிர்ச்சி அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தருக்கு இந்த விளக்கெண்ணெய் வந்து ரொம்பவே குளிர்ச்சின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வேண்டாம், நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இன்ச்சாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விடுங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுடைய ஹேரில் அப்ளை பண்ணிட்டு இன்ஸ்டண்ட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் காய வச்சுட்டு நீங்கள் கோம் பண்ணிவிட்டு எங்கே வேணாலும் ஆஃபீஸ் போகலாம், இல்லை ஃபங்க்ஷன் கூட போகலாம். இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நல்லா 2 ஹவர்ஸ் விட்டுட்டு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் மறுநாள் வந்து ஷாம்பு வாஷ் பண்ணிக்கலாங்க. இந்த 3 ஹேர் டேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட் வராது. அதே சமயத்தில் நல்ல ஹேர் க்ரோத்துக்கும் யூஸாக இருக்கும். இந்த ஹேர் டே ஆயில்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க, நல்லா முடி வளருதே, பேபி ஹேர் வரும். அதே சமயத்தில் முடி கொட்டலையேன்னு நினைப்பீங்க, ஹேர் க்ரோத் இவ்வளவு வந்துடுச்சான்னு நினைப்பீங்க, பால்னஸ் காணாமல் போயிடும், ஸ்ப்ளிட்டிங் காணாமல் போயிடும். எல்லாமே உங்களுக்கு முடி சம்மந்தமான அத்தனை ப்ராப்ளம்ஸுமே இந்த 3 மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போதும் நிச்சயமாக உங்களுக்கு யூஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.